சரி, நரி தெரியும். நரி, ஓனாயி எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்குமா? வேற வேற மாதிரி இருக்குமா? வேற வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து நரி, ஓனாயெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? நரி, ஓனாயெல்லாம் என்ன மாதிரி நாய்ங்க? என்ன மாதிரி விலங்குகள்? தந்திரமான விலங்கு. சரியா? தந்திரமான விலங்குன்னு என்ன அர்த்தம்? அதை யாரும் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? அதெல்லாம் எங்க வாழும்? எங்க வாழும்? இந்த பசங்க சொல்லுவாங்க, எங்கடா வாழும்? காட்டுல வாழும். சரியா? சரிங்களா? இப்ப இது மாதிரி இப்ப என்னன்னா, ஒரு நரி இருந்துச்சான். சரிங்களா? அந்த நரி என்ன பண்ணுமா, நல்லா ஒரு 3 வயசு உள்ள நரி. அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம நாய் மாதிரி பெருசா வந்து நல்லா குரு குருன்னு இருக்குமா. அந்த நரி என்ன பண்ணுமா, டெய்லி போய் நரின என்ன பண்ணும்? நரி என்ன பண்ணும்? போய் சாப்பிட்டு வருமா. இப்ப நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம்? நிலத்துல உழுவோம். நரி என்ன பண்ணுவோம்? வேட்டையாடும். சரிங்களா? நரி என்ன பண்ணும்? சரி. காக்கா என்ன பண்ணும்? பழத்தை சாப்பிடுமா. காக்கா என்னைக்கு பழத்தை சாப்பிட்டுருக்கு? சொல்லுங்க. காக்கா என்ன பண்ணும்? கீழே இருக்க சாப்பாடு நம்ம போட்டா சாப்பிடும். இல்ல நம்ம மாடியில ஏதாச்சும் காய வச்சா என்ன பண்ணும்? வந்து எடுத்துட்டு போயிடும். இது காக்காவோட வேலை. இல்ல நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிடுறோம்னு சொல்லி காக்காவுக்கு சாப்பாடு வைப்போம். கரெக்டுங்களா? இப்ப நரி என்ன பண்ணிச்சான், டெய்லி வந்து ஒரு மானு, முயல், ஏதாச்சும் ஒரு காட்டு விலங்குகள் வந்து அந்த கிராமத்தை சுத்தி உள்ள விலங்குகளை ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சு அடிச்சு சாப்பிடுமா. சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் நரி, அந்த ஒரு மானை தேடி போய்கிட்டே இருந்துச்சான். மானை தேடி போனிச்சான், மானு காணாம போயிடுச்சான். அடுத்தது முயலை தேடி போனிச்சான், முயல் போய் இடத்துல மறைஞ்சிருச்சான். மறைஞ்சு இப்படி சுத்தி பார்த்துச்சான். பார்த்தா இது மாதிரி ஒரு கிராமம் இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? கிராமம் இருந்துச்சுன்னா கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிராமத்துக்கு முன்னாடி ஒரு வாசல்ல ஒண்ணு இருக்குமே, அது என்னது? இல்ல, ஸ்மெல் வரும், நாரம். அப்படின்னா எப்படின்னா இருப்பாங்க? குப்பை இருக்குமா? எல்லா வீட்டுக்குள்ள குப்பை போட மாட்டாங்க. எல்லாம் வாசல்ல கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா தான் குப்பை போடுவாங்க. கரெக்டா? இப்ப எங்க ஊர்லாம் அப்படிதான். குப்பையை வந்து வெளியில தான் போடுவோம். வீட்டுக்குள்ள அந்த சிட்டிக்குள்ள போட மாட்டோம். அந்த குப்பை இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி சரிங்களா? அந்த இது குப்பை கிடந்துச்சான். இந்த நரி என்ன பண்ணிச்சான், அந்த குப்பை கடலுக்கு போனிச்சான். பாருங்களா? போன உடனே அங்க என்ன, அந்த குப்பையில என்ன இருக்கும்? பழைய சாப்பாடு, அந்த மிஞ்சி போன கறி, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடந்துச்சான். இது என்ன பண்ணிருக்கோம்? போய் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சுதான்? சொல்லுங்கப்பா, என்ன யோசிச்சுதான்? நாளைக்கும் வருவோம்னு சொல்லிச்சான். சரி, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வருவோம் அப்படின்ச்சான். அதே மாதிரி நாளைக்கும் வந்துச்சான். பார்த்துச்சுன்னா சாப்பாடு இருந்துச்சான். அது வந்து ஒரு வெயில் காலம். இப்படியே 3 மாசம் போயிடுச்சான். 4வது மாசம் என்ன ஆயிடுச்சான்? மழை காலம் ஆயிடுச்சான். மழை காலத்துல என்ன பண்ணுவாங்க? வீட்டுல எல்லாம் நிறைய சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு தடவை சமைச்சா 2 வேளை 3 வேளை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சமைக்கிறது நிப்பாட்டாங்களா அந்த ஊருக்காரங்க. இது என்ன பண்ணிச்சான்? மழை காலத்துல போய் பார்த்துச்சான். ஊரை சுத்தி பார்த்துச்சான். சாப்பாடே கிடைக்கலையா. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? சாப்பாடு கிடைக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? வேட்டையாடிக்கணும். இல்ல வேற ஊருக்கு போகணுமா? இது என்ன சொல்லுது? வேட்டையாடுன்னு சொல்லி அதனுடைய காட்டு விலங்குன்னா வேட்டையாடுன்னு சொல்லுது. இப்ப அந்த பாப்பா என்ன சொல்லுது? நான் 3 மாசமா என்ன பண்ணி சாப்பிட்டுருக்கேன்? ஓசியில சாப்பிட்டு இருக்கேன். என் ஊர் மக்கள் போடுறாங்க, அதனால என்ன பண்ண, அடுத்த ஊருக்கு போவோம்னு சொல்லி அடுத்த ஊருக்கு போயிச்சான். எந்த ஊருக்கு போனாலும் மழை காலத்துல என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள தானே இருப்பாங்க. வெளியில வந்து போடுவாங்களா? போடலையா. 2 ஊர் பார்த்துச்சான். 3வது ஊர் பார்த்துச்சான். ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கப்ப என்ன ஆயிடுச்சான்? சோறு கிடைக்கல, கறியும் கிடைக்கல, எந்த வேஸ்டான பொருளும் கிடைக்கல. அப்ப ஆள் எப்படி இருக்கும்? சோகமா இருக்குமா? ஒல்லியா போயிடுச்சு. எப்படி இப்படி போயிடுச்சான். முன்னாடி இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி ஆயிடுச்சான். இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண? திருப்பி காட்டுக்கு போனுச்சா. போனதுக்கு அப்புறம் ஒரு மான் வந்து நின்றுச்சான். அது பக்கத்துல. என்ன தமிழ், அந்த மான் அடிச்சிருமா? நரி அடிச்சிருமா? அடிக்குமா? யாரால அடிக்குன்னு சொல்றீங்க? யாரால அடிக்காதுன்னு சொல்றீங்க?
எல்லாரும் அடிக்காதுன்னு சொல்றீங்க. ஏன் அடிக்காது? சோர்ந்து போச்சு ஒண்ணு. ரெண்டாவது ஒல்லியா இருக்கு. அப்புறம் பசி மயக்கம். அப்புறம் கூட ஓட முடியாது. முக்கியமா அது மறந்து போச்சு. வேட்டையாடுறத மறந்து போயிடுச்சு. 6 மாசம் என்ன பண்ணுச்சு? உட்காந்து சாப்பிட்டு 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 வேட்டையாடுறத மறந்து போச்சு. அது பக்கத்துல போய் மானை போய் இப்படி இப்படி பாக்குறான். ஏன்னா அது மானை என்ன பண்ணும்? கழுத்தை கடிக்கணுமா இல்லாட்டி முதுவை கடிக்கணும். இது மானை பக்கத்துல இப்படி போய் பார்த்து பார்த்து பண்ணிச்சான். என்ன அது எங்க கடிக்கிறது அப்படின்ட்டு மாடு ஓடி போயிடுச்சான் மானு. அப்புறம் என்ன பண்ணுச்சான்? இது சரி, நமக்கு இனிமேல் நம்ம ஒரிஜினாலிட்டிக்கு வந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். நம்ம யாரு? நரி. நம்ம என்ன பண்ணணும்? வேட்டையாடி தான் சாப்பிடணும். நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஊர் ஊரா போகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான்? அது முடிவு பண்ணிச்சான். உடனே என்ன பண்ணிச்சான்? அடுத்த நாள் மான வேட்டையாடல, முயலை வேட்டையாடிச்சான். அப்புறம் ஒரு சின்ன சின்ன பறவையை வேட்டையாடிச்சான். அப்படியே போய் போய் 1 மாசத்துல என்ன பண்ணிச்சான்? திருப்பி பழைய நிலைமை வந்து மானை அடிச்சுச்சான். இப்ப இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம வந்து உட்காந்து கைப்பற்றி எல்லாரும் பாப்பாங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது ஓசியில சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம உழைக்கணும். நம்ம உழைக்காம நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம உழைக்கிறத மறந்து போயிடுவோம். அப்புறம் என்ன ஆகும்? நம்ம யாரையாச்சும் பார்த்துட்டே இருக்கணும், அவங்க போட மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும்? நம்ம உள்ளியா போவோம், மனசு கஷ்டமாகும், சாப்பாடு வராது, அப்புறம் அப்படியே உட்காந்துட வேண்டியதான். சரிங்களா? இந்த கதையில என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம நம்மளாவே இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்து மாறக்கூடாது. நம்ம நம்மளாவே இருக்கணும். நம்ம வேலையை கரெக்டா பண்ணா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த கதை. இப்ப நம்ம இதையே சொல்லி வரோம்னா, நம்ம டியூஷன் பிள்ளைங்க இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனோமா, ஸ்கூல்ல போய் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா சேருன்னு சொன்னா எல்லாம் சேர்த்துருவாங்களா? சொல்லுங்க. 5ஆவதுல இருந்து 6ஆவது போறப்ப இந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க வராங்க, ஸ்கூல்ல சேர்ந்தா அட்மிஷன் போட்டுருவாங்களா? என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் படிக்க தெரியுமா, எழுத தெரியுமான்னு கேட்பாங்களா? படிக்க தெரியணும், எழுத தெரியணும். ஏன்னா 6ஆவது படிக்க போறாங்க, 1ஆவது படிக்க போறாங்களா? அப்ப சில பேர் எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சில ஸ்கூல்ல சரியா சொல்லி தரல, சரி எங்க பிள்ளைங்க வந்து ஏபிசிடி கூட கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை மட்டும் தான் நாங்க டியூஷன் இல்லாத பிள்ளைங்களையும் சேர்த்து விட்டுருக்கோம். அடுத்த முறை டியூஷனுக்கு வர பிள்ளைங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா? என்ன பேரண்ட்ஸ் புரியுங்களா உங்களுக்கு? அடுத்த முறையெல்லாம் வந்து டியூஷனுக்கு பிள்ளைங்க வந்தா மட்டும் தான் சேர்ப்போம். இந்த தடவையே நம்ம 4 பிள்ளைங்களுக்கு நமக்கு சிடபிள்யூசி கிடைக்கல. அவங்க முதலே வந்திருக்கணும். அடுத்த வருஷமும் நம்ம என்ன சொல்றோம்? மார்ச் மாசமே நீங்க வரதான் கொண்டு வந்து விடணும். நம்ம அந்த வந்த புதுசாக 4 பிள்ளைங்களுக்கு நம்ம பேசுவோம், சிடபிள்யூசி வாங்க பார்ப்போம். நீங்க மார்ச் மாசமே வந்தாதான் உங்களை சேர்ப்போம். முக்கியமா வந்து டியூஷனுக்கு வரணும். டியூஷனுக்கு வந்து எழுத படிக்க தெரியணும், சொல்லித்தரதெல்லாம் கத்துக்கணும். அப்பதான் அவங்ககிட்ட போய் நாங்க சொல்ல முடியும், இது எங்க டியூஷன்ல படிச்ச பிள்ளைங்க அப்படின்ட்டு. சரிங்களா? என்ன இப்ப செல்விங்களா 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை, தனுஷ்டிக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம எல்லா பிள்ளைங்க சேர்த்துட்ட 6 பிள்ளைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? என்ன பேரண்ட்ஸ், பெற்றோர்களே என்ன ஓகேவா? பாட்டிமா எல்லாம் உங்க ஊர்ல போய் சொல்லுங்க. சரிங்களா? இப்ப கட்டிப்பள்ளில நம்ம 10 பேரை சேர்த்து விட்டுருக்கோம். சரிங்களா? எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்ப சேர்க்கலாம், பசங்களுக்கு இல்ல. கொட்டாஞ்செடி பசங்க இருக்காங்களா ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு? ஆதார் கார்டு இல்லையா? சரி, நாங்க கொட்டாஞ்செடிக்கு ஊருக்கு வரோம், எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க அடுத்த தடவை வரப்ப உங்க கூட நாங்களும் வரோம். கொட்டாஞ்செடிக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட்ல பேசலாம். சரிங்களா? ஓகேவா?